தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல், வியாழக்கிழமை நாள்ல முதல் செய்தியே பாத்தீங்கன்னா, காசா மக்களுக்கு அவ்வளவு அநியாயம் செய்த நெத்தனியாகுடைய பார்வையே போயிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா காசா மக்களுக்கு எப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க பாத்திருப்பீங்க. அதுவும் அங்க இருக்கக்கூடியவங்களை கைதி பண்ணிட்டு போனாங்கன்னா திருப்பி ஒப்படைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கை கால்லாம் கட்டி இருக்கும், அவங்க இறந்த நிலையில வந்திருப்பாங்க, அவங்களுடைய கண்ணெல்லாம் நோண்டி இருப்பாங்க, உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு மேல அநியாயம் செய்துட்டு இருந்தவங்க தான் நெத்தனியாகு. இன்னும் நெத்தனியா என்ன பண்ணிட்டு இருந்தான், அவங்களுடைய அங்க எங்க குழந்தைகள் இருக்காங்க, எங்க பெண்கள் தங்குறாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் பார்த்தா ஸ்கூல்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இஸ்ரேல்ல இருந்தே என்ன பண்ணாங்க, சேட்டலைட் மூலமாக வாட்ச் பண்ணி அங்கேயே தாக்குனாங்க, அங்கேயே அழிச்சாங்க. இப்ப ஈரான்லயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஈரான்லயும் பார்த்தா 67 பள்ளிக்கூடங்கள் அடிக்கப்பட்டிருக்கு. அங்க எந்த இடத்துல பள்ளிக்கூடம் இருக்குது அப்படிங்கிறது எப்படி இஸ்ரேலுக்கு தெரியும்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரேடார் மூலமாக, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சேட்டலைட் மூலமா தான் தெரியும். முக்கியமா ரேடார் கூட என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கும். ஆனா சேட்டலைட் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க, அது மூலமா இன்ஃபர்மேஷன் கெட் பண்றாங்க. ஈரான்ல என்ன நடக்குது, காசால என்ன நடக்குது, வெஸ்ட் பேங்க்ல என்ன நடக்குது, எந்தெந்த இடத்துல எதெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் குழந்தைகள் இருக்காங்க, எங்க அப்பாவிகள் இருக்காங்க, எங்கெல்லாம் போய் இவங்களை அடிச்சு என்ன பண்றது, நாட்டை விட்டு துரத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த சேட்டிலைட்டை வச்சுட்டுதான் ரொம்ப ஆடிட்டு இருந்தான் நெத்தனியாகு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி நெத்தனியாவுக்கு கண்ணா இருந்த, இந்த தாக்குதலுக்கு கண்ணா இருந்த சேட்டலைட் இரண்டுமே பறிப்பு இருக்கு. இந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய சேட்டலைட் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அதிநவீன சேட்டலைட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவாகட்டும், ரஷ்யா, இன்னும் ஈரான் கூட பாத்தீங்கன்னா சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் எல்லாருமே இவங்க என்ன பண்ணுவாங்க, சேட்டலைட் லான்ச் பண்ணிடுவாங்க. அதாவது மேல லான்ச் பண்ணிட்டு அதனுடைய கனெக்டர்ஸ் வச்சு கீழ இருந்து என்ன பண்ணுவாங்க, டீடைல்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அது அங்கிருந்து மேல இருந்து சுத்தி சுத்தி என்ன பண்ணும், காட்டும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஈரான்ல சில இடத்துல எல்லாம் தாக்குதல் நடந்துச்சுன்னு சொன்னாலும் ஈரான் இமேஜ் விட மாட்டாங்க. இஸ்பஹான்ல தாக்குதல் நடந்துச்சு, நெட்டான்ஸ்ல தாக்குதல் நடந்துச்சுன்னு சொன்னா யார் தாக்குதலுக்கான வீடியோவோ இமேஜோ சில டைம் விடுவாங்கன்னா அதிகமாக இஸ்ரேல் தான் விடுவாங்க. ஏன்னா அவங்க அடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க விட்டுருவாங்க. அடிக்கலன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வாயிலே வடை சுட்டுட்டு இருப்பாங்க, விடவே மாட்டாங்க. அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சேட்டலைட் இமேஜ் விடுவாங்க. அது காட்டும் போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேல இருந்து காட்டுற மாதிரி இருக்கும். இப்ப இதெல்லாம் பாருங்க, இதுல இருக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்குது, மேல இருந்து காட்டுறாங்க, எங்கேயோ தூரத்துல இருந்து காட்டுற மாதிரி இருக்கும், வானத்துல இருந்து இல்ல விமானத்துல இருந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா சேட்டலைட் பிக்சர்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் ட்ரோன் விமானங்கள் மூலமாகவும் இந்த மாதிரி பிடிக்க முடியும். ஆனா பொதுவா ட்ரோன் விமானங்கள் மூலமா இப்படி பிடிக்கணும்னா கரெக்டா அந்த ட்ரோன் விமானம் என்ன பண்ணுனா அந்த இடத்துக்கு மேல பறக்கணும். அப்பதான் இப்படி பிடிக்க முடியும். அப்படி இன்னொருத்தவங்களுடைய வான் பரப்புல பறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியமான விஷயம் கிடையாது. இப்ப போர் சமயத்துல கூட பறக்கலாம், மற்ற சமயத்துல பறக்காது. ஆனா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சேட்டலைட் மூலமா தான் அங்கங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த யுரேனியம் எங்க வச்சிருக்காங்க, அதை எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தொலாவிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் இந்த சேட்டலைட்டை வச்சுதான். இன்னொரு பக்கம் காசா மக்களையும் குழந்தைகளையும் விரட்டுறதுக்காக அந்த சேட்டலைட் வச்சு தகவல் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சேட்டலைட்டவே நோக்கி ஈரான் அடிச்சிருக்காங்க. இந்த சேட்டலைட் முழுவதுமே பாலாயிருக்கு. இப்போதைக்கு அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. அதாவது ஒரு இந்த மாதிரியான ரிப்பேர் எல்லாம் நடக்கும்போது, இந்த மாதிரியான டேமேஜ் எல்லாம் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வருஷம் மாசம் எடுத்துக்கும். அது வரையும் பாத்தீங்கன்னா டைம் கொடுப்பாம என்ன பண்ணுவாங்க, இவங்க பதிலடி அடிக்கும் போது சக்சஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த வான் தடுப்புகளை பயன்படுத்தக்கூடிய அந்த ரேடார்களை அடிச்சாங்க பாருங்க. அதுல இருந்து இப்ப 3 நாளா என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இஸ்ரேல்ல செய்யக்கூடிய தாக்குதல் எல்லாம் ஈரானுக்கு சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. ட்ரோன் தாக்குதல் கூட சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. முன்னாடிலாம் ட்ரோன் சக்சஸ் ஆகாது, பேலிஸ்டிக் தான் சக்சஸ் ஆகும். ஆனா இப்ப ட்ரோன் கூட சக்சஸ் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம், இந்த ரேடாரை வச்சுதான் தடுத்துட்டு இருந்தாங்க, அந்த ரேடார் போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது சேட்டலைட். இந்த சேட்டலைட்னால என்ன பிரயோஜனம்னு கேட்டீங்கன்னா, எந்த நாட்டுல என்ன இருக்குதுங்கிறத பார்த்து அடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த ரேடாருங்கிறது வர்றதை தடுக்கும், சேட்டலைட்டுங்கிறது இங்கிருந்து மத்த நாட்டுக்கு தாக்குதல் செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? வர்றதை தடுக்கிறதும் முக்கியம், அதே மாதிரி தாக்குறதும் முக்கியம். அப்ப இது ரெண்டையுமே அழிச்சிட்டோம்னா இஸ்ரேலால ஈரான்ல எந்த ஒரு இலக்கையுமே துல்லியமா தாக்க முடியாது. எது எங்க இருக்குன்னு தெரியாது, தாக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை என்ன பண்ண முடியாது, அந்த சேட்டலைட்டை வச்சு புகைப்படம் எடுக்க முடியாது. யாராவது உளவாளிகள் உள்ள இருந்தா சில விஷயத்த சொல்லலாம். உளவாளிகளுக்கு பாத்தீங்கன்னா எல்லா நேரமுமே தகவல் கிடைக்காது, தெரியாது, எல்லா இடத்துலயுமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சேட்டலைட் தான் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா உற்று நோக்கக்கூடியதா இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஈரானை இனிமேல் கண்காணிக்க முடியாத ஒரு நிலைமைக்கும், காசாவை கண்காணிக்க முடியாத ஒரு நிலைமைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கு. இதெல்லாம் மட்டும் கிடையாது, மத்திய கிழக்கு முழுவதுமே அவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க. என்ன மத்தவங்க எல்லாம் அவங்களுக்கு ஃபேவரா பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிஷனா பண்ணுவாங்க. அதனால
பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம சொல்றோம் ஈரானையும் காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் வந்து இனி கண்காணிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கு. கண்காணிச்சு தாக்குதலும் செய்ய முடியாதனால இனி தாக்குதலும் வந்து பாத்தீங்கன்னா துல்லியமாக தாக்குறது, அதுல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் அடையிறது, எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்புகள் குறைந்திருக்குது. அதே சமயத்துல இவர்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஹெல்ப்ல கூட சில விஷயத்த அவங்க செஞ்சுப்பாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனா பாக்கலாம், நேரடியாக இஸ்ரேலுடைய விஷயங்களை இஸ்ரேல் தான் வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உளவு தகவல், இந்த மாதிரியான சேட்டலைட் விஷயங்கள்லாம் வந்து அவங்களே டீல் பண்ணிப்பாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து பழுதாயிருக்கு. இது நெத்தனியாகுடைய கண்ணவே போக்கிருச்சுன்னு சொல்றாங்க. முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா கண்ணை திருநாங்கல்ல இவங்க, இந்த காசா மக்களுடைய கண்ணை, அதுக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு, இன்னும் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த போருக்கு கண்ணாக இருந்த விஷயங்களை பதிலடியாக வந்து ஈரான் எடுத்திருக்காங்க. இதைதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். ஈரான் வந்து ஏனோ தானெல்லாம் வந்து அடிக்கல. அவங்க நிறைய இழப்புகளை தழுவினாலும் சரி கரெக்டா குறி வச்சு அடிக்கிறாங்க. இவங்க இந்த இஸ்ரேல் தான் என்ன பண்றாங்கன்னா தேவையில்லாம போய் பள்ளிக்கூடத்தை 67 பள்ளிக்கூடம், அதுல ஒரு பள்ளிக்கூடத்துலதான் 125 மாணவர்கள் இறந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க லீவ் விட்டுட்டாங்க. லீவ் விட்டனால அந்த பள்ளிக்கூடத்தை அடிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? உள்ள ஆளே இருக்க மாட்டாங்க. அப்ப எதுக்காக அடிக்கிறாங்கன்னா திரும்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவங்க பில்ட் பண்ணக்கூடாது. அவங்க மறுபடியும் வந்து படிக்கிறதுக்கு இல்லாம, கை காலெல்லாம் இழந்து, ஹாஸ்பிட்டலுக்கு இல்லாம அந்த மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சீரழிக்கணும். மக்களையே வந்து ஒரு மாதிரி சைக்கோவான ஒருத்திங்க. ஒரு ராணுவம் என்ன பண்ணும்னா ஒரு நாட்டோட தான் சண்டை போடணும். என்ன ஒரு நோக்கம் இருக்கோ அந்த ஒரு நோக்கத்துக்காக சண்டை போடணும். அதை விட்டு போட்டு அவங்க எல்லாம் பிச்சைக்காரன் ஆகணுங்கிற லெவலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போய் அவங்களுடைய வீட்டை அழிக்கிறதும், அவங்களுடைய வந்து உடல் உறுப்புகள்ல வந்து ஏதாவது ஒன்னாவது இழந்துருட்டோங்கிற மாதிரி இவங்க என்ன பண்றது தாக்குறதும் பாத்தீங்கன்னா காசால எல்லாம் பலருக்கும் வந்து கைகால் போயிருச்சு இந்த போர்ல. அந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, சைக்கோ மாதிரி பண்றாங்க. ஆனா இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவங்களுடைய முன்னேற்றங்கள் பாதிக்கப்படும், ஒரு தலைமுறையே பாதிக்கப்படும். ஆனா இலக்குகளே அடைய முடியாது. தேவையில்லாத விஷயங்கள்ல இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலு. ஆனா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா துல்லியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேடார் எல்லாம் அடிச்சாங்க தாடுடையது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போது வந்து சேட்டலைட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இல்லாம நம்ம ரீசெண்டா கூட சொன்னோம் டிமோனாவே வந்து தாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதை பத்தியான தகவலை இஸ்ரேல் வெளியே விடாம இருக்காங்க. கண்டிப்பா அநேகமாக டிமோனாலாம் வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டாலும் அது தடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை ஏதாவது நடந்திருந்தாலும் கூட ஒரு பெரும் இழப்பு வர அளவுக்கு வந்து வச்சிருக்க மாட்டாங்க. இஸ்ரேல் வந்து ரொம்ப வந்து இந்த பங்கர்ல கொண்டு போய் வைக்கிறதுல எல்லாம் ரொம்ப வந்து கில்லாடிகள் தான் அவங்களும். அதனால வந்து டிமானாவை நோக்கி அட்டாக் பண்ணிருக்கலாமோ தவிர அது வந்து சக்சஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஆனா இந்த சேட்டலைட் போனது ஒரு பெரிய ஒரு ஈரானுடைய தாக்குதல்ல ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அடி வாங்கிட்டு இருக்குதா, மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா லெபனானுடைய போராளிகள்கிட்ட என்ன வந்து பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மெர்கவாக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் பொறிச்சு அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பு கொடுத்திருக்காங்க ஈரான். அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த உளவு தகவலை வந்து பாக்குறாங்கல்ல, அந்த உளவு தகவல் பார்க்கக்கூடிய ரேடார்கள், அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த உளவாளிகளை வச்சிருக்காங்களா அவங்க, அதுக்கப்புறம் இந்த மெர்கவா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதவா வந்து என்ன பண்ணுங்க குறி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து ஈரான் இந்த தடவை வந்து லெபனானுக்குமே ஸ்கெட்ச் போர்ட் கொடுத்திருக்காங்க. இததான் தாக்கணும், இது வந்து பண்றதுதான் நீங்க தாக்குனா ஒரு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நமக்கே தெரியும் ஸ்மோட்ரிச் உடைய மகனவே வந்து தாக்குனதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோட்ரிச் வந்து என்னுடைய மகனுக்கு வந்து இதயத்துல அடிபட்டிருக்குது, கல்லீரல் அடிபட்டிருக்கு, இருந்தாலும் அவன் தேறி வருகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்றாரு, கண்ணீரோட வந்து பேசிட்டு இருக்காரு. ஒரு பெரிய மினிஸ்டர் அவருடைய மகனுக்கே இப்படி ஒரு நிலைமைனா அப்ப அங்க இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கு என்ன ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருப்பாங்க லெபனானுடைய போராளிகள் பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு கடுமையான தாக்குதலை லெபனானுடைய போராளிகளும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, தரைவழியில செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தரைவழியில வரக்கூடிய சிப்பாய்களை கொஞ்சம் நல்லா வச்சு செஞ்சு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க.